நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிப்போம். 6-7. லூக்கா 24:6-7. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டியதாக கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆமென். கல்லறையிடத்துக்கு மரியாளும் சீஷர்களும் வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சென்று பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்கே இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல போன அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்றால், அங்கே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. அங்கே இருக்கிற தேவதூதர்கள் சொல்லுகிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு அநேக உபதேசங்களை பண்ணினார், உவமைகளை சொன்னார், அநேக வாக்கியங்களை சொன்னார். அதில் முக்கியமான ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை நீங்க என்ன செய்யலன்னா நினைவு கூறுங்கள். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன், நான் இருக்க மாட்டேன், என் சரீரத்தை. ஆனா இவர்களுடைய அந்த வேதனையின் நேரம், இவருடைய அந்த துக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கல்லனிடத்துக்கு ஓடி சென்று பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்கே இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம், சுகந்த அந்த வாசனை திரவியங்களை கொண்டு போகலான்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யங்களை பார்க்கவோ, இல்லை இந்த பூமியில் சந்தோஷமாக வாழவோ, இந்த பூமியில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வரல. அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கமே பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படணும், இந்த பூமியில் அவருடைய ரத்தம் சிந்தப்படணும், அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கணும். ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நான் அடைந்தாயிற்று என்னவென்றால், அவர் சொல்ற அப்புறம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானவர். இப்போ ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுத்தார்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் எந்த ஒரு கல்லறையோ அடைக்க முடியவில்லை, காவல் சேவகர்கள் அடைக்க முடியவில்லை. அந்த நாட்களில் இருந்த அந்த தேசாதிபதிகள், ரோம அரசர்கள் ஒன்றும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 2 நாள் பெரிய விசேஷித்தமான ஒரு நாளாக இருக்கலாம். ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று இறந்த நாள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு நாள் உண்டு. அது என்ன நாள் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த நாள். அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தினது. அவர் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் இருக்கிற அநேக குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ ராஜா தோன்றி இருக்கிறார் அப்படின்னோடனே மேய்ப்பர்கள்லாம் அரண்மனையை தேடி போகிறாங்க, எங்க ராஜா பிறந்திருக்கிறார், எங்க அரசர் பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் ராஜ மேன்மையோடு பிறக்கல, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அதற்கு பிறகு அவருடைய பிறப்பின் நற்செய்தி கேட்டு அந்த நாளில் இருந்த தேசாதிபதி பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யணும் ஒரு பெரிய சட்டத்தை போடுறான். அப்போ ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுது. அதற்கு பிறகு அவர் வளர்ந்து மரிக்கும் பொழுது அந்த உலகமே ஆச்சரியப்படுகிறது. இப்படி ஒரு மனுஷன் இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக இந்த எருசலேம் நகரத்தில் ரத்தத்தை சிந்தினார், ஒரு பெரிய ஆச்சரியத்தை. இது ரெண்டுத்தையும் தாண்டி 3வது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிறது என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமே. அவருடைய பிறப்பும் ராஜாக்கள் நடுங்கிறாங்க, அவருடைய இறப்பிலும் ராஜாக்கள் பிலாத்துவும் ஏரோதாண்டிக்கு ஒருமனமாகறாங்க, சமாதானமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது, இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
அந்த இறப்பும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துறது. அவருடைய உயிர்த்தெழுதல் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆமென். உலகத்தில் எத்தனையோ பேர் எழும்பினாங்க, எத்தனையோ பேர் சொன்னாங்க. எனக்கு தெரியும், ஒரு 10-15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதி வந்து சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து மரித்து 3வது நாள் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னார். அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரிச்சிருப்பார், 10 வருஷம் இருக்கும். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் மரித்த பிறகு என்ன பண்ணுவேன், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்துருவேன். இதை நம்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சீஷர்கள் எல்லாரும் அவர் பத்திரமா 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. அவர் எப்படியாவது எழுந்துருவார், நம்ம இந்தியாவில் அதுவும் ஆந்திராவில் தான் நடந்தது இது, எழுந்துருவார், 3வது நாள் எழுந்துருவார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் அவர் என்ன செய்யலைன்னா உயிரோடு கூட எழும்பவே இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்னா நிறைவேற்றினார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. தம்முடைய சீஷர்களுக்கே பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்யலைன்னா அவங்க விசுவாசிக்கவில்லை. அப்படி விசுவாசித்திருந்தா அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும். 3வது நாள் அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார்னா உயிர் தெழுந்திருப்பார். ஆனால் இவங்களுடைய துக்கம், அவங்களோட பழகின, ஆண்டவரோடு கூட பழகின அந்த வேதனை, ஆண்டவரோடு கூட அந்த பழகின நட்பு, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகாலையில் கல்லறிடத்தில் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே தேவதூதர் சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நினைவு கூறுங்கள். நீங்கள் மத்தேயுல நீங்கள் வாசிக்கும் பொழுது 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:21, அது முதல் இயேசு வேத பாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்னா சொல்ல தொடங்குகிறார். இயேசு வந்து கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணார், ஞானஸ்தானம் கொடுத்தாரு, எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் வந்த நோக்கத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் என்ன பண்ணணும், எதுக்கு வந்தேன், மத்தேயுல அவர் சொல்ல ஆரம்பிச்சிடாரு, நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே பேதுரு வந்து சொல்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு என்ன செய்கிறாருன்னா ஒரு காரியத்தை செய்ய, ஆண்டவரே, இப்படிலாம் நீங்கள் பாடுபட்டு நீங்கள் எங்களுக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நீங்கள் மரணத்தை கண்டு திரும்ப நீங்கள் உயிர் தெழணும், அப்படிலாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, சம்பவிக்காது. நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணுங்க, இருங்க. அவருக்கு என்ன ஒரு வேதனை அப்படின்னா, ஆண்டவர் விட்டுட்டு போயிடக்கூடாது, ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறாரு. சக மனுஷனாக இருந்தால் அதான் நினைப்பாங்க, இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஜனங்களுக்கு நன்மை நடக்குது, எவ்வளவோ ஜனங்களுக்கு அற்புதத்தை பார்க்குறோம், இவர் ஏன் பாடுபடணும், இவர் ஏன் அடிக்கப்படணும், இவர் ஏன் உயிரோடு எழும்பணும், அவருடைய ஏக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்குரியவளை சிந்திக்க வரல, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது, என் பிதா சொல்வதே நான் செய்வேன். பிதா என்ன சொன்னாரு, நீ இந்த உலகத்திற்கு போய் இந்த உலகத்தில் சகல மனுஷருக்கு சுவிசேஷம் அறிவித்து என்னுடைய ராஜ்யத்திற்கு எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும், 3வது நாள் உயிரோடு கூட எழுப்புவேன்னு சொல்லி பிதாவானவர் அனுப்பினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இது நிச்சயமாக நடக்கும். இந்த வேத வாக்கியம் எல்லாம் பேதுரு குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் கடிந்து கொள்ள தொடங்கினாராம், இது வேணாம் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தில் நீங்க பங்கெடுக்காதீங்கன்னு பேதுரு சொல்றாரு. பேதுரு ஆண்டவர் கண்டிக்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் இருக்கிறது என்ன, அப்பால போன்னு சொல்றார். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு மரிப்பது மட்டுமல்ல, அவரோடு கூட உயிர் தெழணும், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி. இன்னை வரைக்கும் கவனிங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி என்ன பண்ணிருச்சு, வளர்ந்துருச்சு. ஆண்டவர் உயிர் தெழுந்து 2025 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எவ்வளவோ அறிவு வந்துருச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு கூட என்ன பண்ணுறாங்க, ஆளுங்க போகிறாங்க வராங்க, எவ்வளவோ காரியம் நடக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த மனுஷனையும் உயிரோடு வைக்க எந்த ஒரு அறிவுமே என்ன பண்ணல. எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பணம் வந்து அவங்க கிட்ட இருந்தாலும், மரணம் என்பதை அவங்க நிச்சயமாக என்ன செய்யணும்னா அனுபவிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்க இந்த அறிவியல் உலகத்தில்
அவங்களால அதை நிறைவேற்றவே முடியல. எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, மரணிக்காம ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா எங்க திரும்புவ? மண்ணுக்கே திரும்புவ. அதை விட்டு நீ வெளியே வர முடியாது. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜீவன் உண்டு. அவர் எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ நாமும் அப்படியே உயிரோடு கூட எழுவோம். ஆமே. இந்த நிச்சய நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷங்களுக்கு என்ன பண்ணலன்னா கிடையாது. மற்ற மனுஷங்களுக்கு மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறது, மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போகுது, ஆகினால இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மரணத்தோடு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முடிகிறதல்ல, மரணத்துக்கு பின்பாக அவன் என்னை விசுவாசித்தால் மீண்டும் அவனை எழுப்புவேன், மீண்டும் அவன் உயிர்த்தெழுதலை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால லாசருடைய மரணத்திடத்துல லாசர் மரித்து போனார் என்று சொல்லும்போது அங்கே அவங்க சகோதரி வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே என் சகோதரன் மரித்து போனான் அப்படி சொல்லும்போது அவன் திரும்ப உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொல்லுவாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்கள்ல, இப்போ என் சகோதரன் மரித்துட்டானே. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வானா? பிழைப்பான். ஆமென். இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்து என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மூன்று காரியத்தை நான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம 3 காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் நம்ம வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:6 வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இங்கே. முதலாவது இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் போது அந்த தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன பண்றீங்கன்னா தேடுறீங்க. யாரை தேடுறாங்க? இன்னைக்கும் எத்தனையோ ஜனங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் என்ன செய்யறாங்கன்னா தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம சொன்னோன்னா நம்மளை வந்து அதை ஏற்றுக்கொள்ள அந்த சூழ்நிலையில் அவங்கள இல்லை. அவங்க எதை தேடுறாங்க? இயேசு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? சிலுவையில் அறையப்பட்டு அவர் இன்றைக்கும் அதே மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிய இயேசு எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் பிரதர்? எங்க இருக்கிறாரு இப்போ? நீ உயிர்த்தெழுந்தார் அதான் மெசேஜ். எங்க இருக்கிறாரு இப்போ? எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறார், நம்ம கூட தான் வாசம் பண்ணுகிறார், நம்மளோட தான் இடைப்படுறார். ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க எங்க தேடிட்டு இருக்காங்கன்னா, தேவதூதன் சொல்ல, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன பண்றீங்க? எங்க தேடுறீங்க? அந்த ஒரு கோயில்ல சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு என்ன பண்ணுவாரு? தொங்கிட்டு இருப்பாரு. அவர் தான் தெய்வம். அவரா தெய்வம்? அவர் தெய்வம் இல்ல. அந்த சிலுவை மரத்துல தொங்கி கொண்டிருக்கிறது தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா. தெளிவா சொல்ற, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நீங்க தேடாதீங்க, உங்களோடு உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு நித்திய ஜீவன். அப்ப அவர் எங்க இருக்கிறார்னா தேவனுடைய வசனத்துல இருக்கிறார். ஆமே. அவர் எந்த ஒரு சிலையிலும் இல்லை, எந்த ஒரு விக்கிரகத்திலும் இல்லை, எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அப்ப அந்த விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னா அந்த வசனத்தை கேட்கிற மனுஷனு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பான். அடுத்த வசனம் சொல்லுகிற அந்த வசனம் தொடர்ச்சி சொல்லுகிறது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 14 அது அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடாதீங்க, உங்களோடு வார்த்தையாக பேசி கொண்டிருக்கிற இயேசுவை தேடுங்க. ஆமே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி இன்னைக்கு பல 1000 மைல்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க, பஸ்ல போறாங்க, பிரயாணமா போறாங்க. இவங்கெல்லாம் எங்க போய் யாரை தேட போறீங்க? நாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பண்றோம்? பார்க்கிறோம்.
அவர் காலில் இருந்து ரத்தம் வர்றதை பார்க்கிறோம், அவர் கையிலேருந்து ரத்தம் வர்றதை பார்க்கிறோம். இந்த பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பட்டு, இந்த பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடாதீங்க, உயிரோடு கூட இருக்கிற அவருடைய வார்த்தையை தேடுங்க. உயிரோடு கூட இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை கடைபிடிங்க. உயிரோடு கூட இருந்தது அவர் பேசுகிற அனுபவத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உணருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்றைக்கோ போய்விட்டார். இன்றைக்கு நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவர், உயிரோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் ஜீவ வசனத்தை இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்னா உயிர் தெளிந்து நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். 3 காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் உயிர் தெளிந்து என்ன செய்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து என்ன செய்தார்? 20வது அதிகாரம் யோவான் 19வது வசனம். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த அன்றைய தினம் சாயங்கால நேரத்திலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஆமென். முதலாவது உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, பூட்டி இருந்த இடத்திற்குள்ளே தேவனாகிய கர்த்தர் வந்து உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். எப்படிப்பட்ட நிலைமையில இவங்க இருக்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு எல்லாருக்கும் பயந்து நடுங்கி எல்லாரும் ஒரு அறைக்குள்ள கதவுகள் பூட்டப்பட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய கலக்கம், வேதனை, மிகப்பெரிய ஒரு 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 துக்கம் இதோடு கூட இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவருடைய சரீரமும் இல்லை, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்றாரு, இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லி கதவுகள் பூட்டப்பட்டு எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆனா இயேசு நடுவே வந்து நின்று சொன்னார் சமாதானம். ஆமென். உயிர் தெழுந்த தேவனுடைய வார்த்தை முதலாவது சொல்லுது உங்களுக்கு சமாதானம். எப்படிப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு சமாதானம். ஆமென். உயிர் தெழுந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சமாதானம். அவர் சமாதானத்தை தரவே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். பயத்திலும் நடுக்கத்திலும் வேதனையோடு இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல வந்து தேவன் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். எப்படிப்பட்ட நிலைமையில கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா நிலையும் அடைக்கப்பட்டிருந்தாலும், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு சமாதானம். இன்னைக்கு சமாதானம். வார்த்தைகள் ஒன்றும் மாறி போகாது. ஆண்டவருடைய பிறப்பிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அவர் பிறப்பில் ஒரு சமாதானம், அவர் உயிர் தெழுதலில் ஒரு சமாதானம், அவருடைய இறப்பிலும் ஒரு சமாதானம் உண்டு. ஏசாயா 53:5 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, எனக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவருடைய பிறப்பு சமாதானத்தை தந்தது. அவருடைய இறப்புல சமாதானம் உண்டு. அவருடைய உயிர்த்தெழுதலே வந்து சொல்லுகிறாரு, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, ஏன் திகைத்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம். ஜனங்கள் எல்லாம் பயந்து, சீஷரெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும், அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும், அடுத்து நம்மளுடைய சூழ்நிலை எப்படி மாறப்போகிறது என்று சொல்லி வேதனையோடு கலங்கி இருக்கும் போது தேவன் சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம். வேதனையிலும் போராட்டத்திலும் பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவருடைய வார்த்தை என்னன்னா, உனக்கு சமாதானம் உண்டாகும். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இல்லை, உங்கள் நடுவில் இருக்கிற. எப்படி கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும் அவர் எங்கேயோ இருந்து பார்க்கிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட அசைவாடுகிறவர், நம்மோடு கூட உலாவுகிறவர், நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். அது வசனம் சொல்லுகிறது. நீங்க ஏசியா 48 நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசியா 54:10 வாசிங்களா? ஏசியா 54:10 அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏசியா 54:10 மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாதுன்னா ஒன்னே ஒன்று மட்டும் விலகவே இல்லை. எது அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை. இதுவரைக்கும் கூட இருக்கிற கிருபை, இனிமேல கூட இருக்கிற கிருபை, இனிமேல தாங்குகிற கிருபை, இது வரைக்கும் நம்ம விட்டு விலகாது இருக்கிற கிருபை. அடுத்தது சொல்லப்படுது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு என்ன பண்ணாதுன்னா நிலை பெயரவே பெயரா. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கைனா, நான் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உங்களோடு என்னோட உடன்படிக்கை பண்ணின தேவன் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ஆமென். உடன்படிக்கையின் தேவன் பெரியவர். ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கும் போது, சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது, மரியாளும் அவரோடு கூட இருந்தவங்க பயந்து கொண்டிருக்கும் போது, தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு இன்றைக்கு சமாதானம், உங்களுக்கு இன்னைக்கு சமாதானம். இன்னைக்கு நிலைமையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறவர், நம்மோடு சதா காலங்களில் வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு கூட இடைப்படுகிறவர், நம்மோடு கூட உலாவுகிறவர், நம்மோடு கூட எல்லா நாளும் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 24:13 எடுத்துக்கொள்வோம். அன்றைய தினமே அவர்கள் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆமென். முதலாவது தேவன் என்ன கொடுத்தாரு? உயிர்த்தெழுந்த தேவன் சமாதானத்தை சொன்னார். ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா, சீஷர்களோடு கூட நடந்து போறார். உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்குள்ள பெரிய பயம், பெரிய வேதனை என்னன்னா, இனி நமக்கு கூட யாரும் இல்லை, இவ்வளோ நாள் நம்மை நடத்தின தேவன் என்ன செஞ்சார்னா இன்னைக்கு உயிர்த்தெழுந்து போயிட்டாரு, இனிமே யார் நம்மளை நடத்துவா, இனிமே யார் நம்ம கூட இருப்பா, இனிமே யார் நம்மோடு கூட இந்த பிரயாணங்களில் கூட வருவா என்று சொல்லி இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மரித்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவருடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு 7 அல்லது 8 மைல் தூரம் நடந்து போறாங்க. 2 பேரும், 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. ஆனா இவர்களுக்கு நடுவில் இயேசுவும் அறியாதவர் போல நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு வேற எங்கேயும் இல்லை, நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட என்ன செய்யறார்னா நடந்து போகிறார். அவர் ஒரு எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல, அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் என்ன செய்யுதுன்னா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க கூட தான் இருக்கிறாரு, அவங்க கூட தான் நடக்கிறாரு, அவங்க கூட தான் பிரயாணம் பண்றாரு. ஆனா இவங்களுக்கு என்ன செய்யலன்னா தெரியவே இல்லை. இவங்க நடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. வேற யாரோ வராங்க பொழுது கூட துணைக்கு என்ன பண்றாங்க, யாரோ நடந்து வராங்க பொழுது நினைக்கிறாங்க. ஆனா தேவன் எங்கேயும் இல்லை, இது சீஷர்களோடு கூட நடந்து போகிறாங்க. இவங்க பேசுற பேச்சு கேட்கிறாங்க. இவங்களுடைய அந்த எல்லா வார்த்தையும் ஆண்டவர் செஞ்சாருன்னா கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற தேவனா இருக்கிறார், நம்மோடு கூட நடந்து வருகிறவரா இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 48:17 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவன் எப்படி இருக்கிறார்னா, உயிர்த்தெழுந்த தேவன் பிரயோஜனமானதை எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் என்ன செய்கிறார்னா எனக்கு காட்டுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற நம்ம நினைக்கக்கூடாதுங்க, என்னை நடத்துகிறது தேவன் தான். எத்தனை பேர் நம்ப முடியும்? என்னை நடத்துகிறது தேவன் தான், என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நடத்துகிறது தேவன் தான்.
அவர் உயிர் தெழுந்து, அவர் சும்மா இல்லை, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களை விட உயிர் தெழுந்த நாட்களை அதிகமாக என்னோட கூட இருந்து நடத்துகிறார். இந்த சீஷர்கள்லாம் நடந்து போகும்போது அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படல. ஆனால் அவங்க அப்படியே அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் அடுத்த வசனத்தை எடுத்து அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் சொன்ன பிறகு அந்த இடத்துல அவங்கள தங்க சொல்கிறாங்க. அங்கே தங்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு கொடுக்கும்போது தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. அந்த லூக்கா 24:18 மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வாசிக்கிறோம். அந்நியராக இருக்கிறீரா? தீர்க்கதரிசியா நீங்கள் யோவானில் இருக்குன்னு நினைக்கிறேன். யோவானில் சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் நடந்த பிறகு அவர் அங்கே பேசிக்கொண்டு அங்கே அவங்களுடைய இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவர் இரவு தங்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு கொடுக்கும்போது அவங்களுடைய கண்கள் என்ன செய்யுதுன்னா திறக்கப்படுது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். ஆமென். நம்ம நடத்துகிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நான் அறியாத பாதையிலே கர்த்தரனை பத்திரமாய் கொண்டு போவார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொண்டது அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் நின்று நிற்கிறீர்கள். எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வார்னா வருவார். மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்னா, எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப என்ன செய்ய போறார்னா வரப்போகிறார். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து என்ன பண்ணுவார்னா வருவார். இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் இந்த பூமியில சீஷர்களுக்கு காட்சி அளித்து சீஷர்களோடு பிரயாணம் பண்ணி அப்பம் பிட்டு அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை தேவன் பலவிதமான உபதேசங்களை தந்து நீங்க புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளுக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லி என்ன செய்து போயிருக்கிறார்னா வானத்துக்கு எழுந்தருளி போனார். ஆமென். அந்த தேவதூதர்லேருந்து சொல்றாரு, ஏன் வானத்தை பார்க்குறீங்க? அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் எதற்காக வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 14:3 வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. எதுக்கு போயிருக்கிறாரு? இப்ப ஆண்டவர் எதுக்கு போயிருக்கிறாரு? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் இருக்கும்படி என்ன செய்ய போகிறாரு? அவர் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? மறுபடியும் வரப்போகிறார். அவர் எங்க இருக்கிறாரோ, அவர் எங்க போனாரோ, அவர் உயிர் தெழுந்த பிறகு எந்த இடத்திற்கு போயிருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் திரும்ப வரப்போகிறார். ஆகையால்தான் அந்த யோவான்ல திரும்ப தொடர்ந்து வாசிங்க. 14வது அதிகாரத்துல தொடர்ந்து வாசிங்க. வழியையும் என்ன செய்யறீங்க? அறிந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாரு அப்படின்னு சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அறிந்திருந்தாங்க. எல்லாரும் அறிந்திருந்தாங்க. அவர் ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த நாட்களே சொன்னாரு, நான் என் பிதாவின் இடத்துக்கு என்ன பண்ணுவேன்? போவேன். நான் போய் திரும்ப வரப்போகிறேன். உலகத்தில் இருக்கும்போது சொன்னாரு, வழியை நீங்க அறிந்திருக்கிறீங்க,
அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவரே இயேசு என்னாலே அல்லாமல் வரான். நீங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவளாம் விட மாட்டேன். இன்றைக்கு நான் எப்படி எழுந்தருளி போயிருக்கிறேனோ நான் சீக்கிரமா என்ன செய்ய போறேன்னா வருவேன். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகவே போகாது. நான் புறப்பட்டு போயிருக்கிறேன், திரும்ப என்ன செய்ய போறேன், வரப்போகிறேன். ஆண்டவர் வந்து மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோன்னா அவரோடு கூட சேர்த்து கொள்ள போறார். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எங்க போனாரு? வானத்துக்கு எழுந்தருளி போனாரு. திரும்ப எங்கிருந்து வர போறாரு? வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்கன்னா எழுந்திருப்பான். இது எங்க தான் பேசுறாங்கன்னா கடைசியா எங்க பேசுறாங்க? பாடியை கொண்டு போய் வச்சுட்டு அங்கதான் பேசுறாங்க. தேவன் வருவார், மரித்தவர்கள் உயிர் தெழுவாங்க. ஆனா நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அவரை விசுவாசிக்கிற என்னையும் அப்படியே கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அப்படியே நானும் வானத்துக்கு எழுந்தருளி போவேன். அவர் மரித்தோர்கள் முதலாவது என்ன செய்வாங்கன்னா கிறிஸ்துவோடு கூட புறப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். ஆமென். ஏன் வானத்தை அனந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயும் போல, அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு இதோ உலகத்தில் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் சொல்லிவிட்டு போனார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவெல்லாம் விட்டு போல, நான் உங்களை தனியா விட்டுட்டு போல, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு அந்த துணையோடு தேற்றரவாளனோடு விட்டுட்டு போயிருக்கிறேன். நான் சீக்கிரத்துல வரப்போகிறேன். நான் வரும்போது நான் எப்படி வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல தேவ எக்காலத்தோடு பிரதான தூதனை சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறேன். அன்றைக்கு நீங்களும் என்னோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிறீங்க. ஆமென். அதனாலதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமா வரதான் போறார் ஆண்டவர். அவர் உயிர் தெழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்போ வருவார் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். அவர் சீக்கிரமாய் நம்மை சேர்த்து கொள்வார். அவர் சீக்கிரமாய் நான் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு கூட நடந்து வருவார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வார். நம்ம யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.